ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் Nithilan Dhandapani. சென்னைக்கு செவ்வாய்க்கிழமை OKSS ஒரு கதை சொல்லிட்டா சார் சீரீஸ். இன்றைக்கி என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சுவாரஸ்யமான கதை. ஆக்சுவலாக ஒரு வேடிக்கையான ஒரு கேள்வி தான் இன்றைக்கி கதையினுடைய ஒரு அடித்தளமே. அப்படி என்ன வேடிக்கையான கேள்வினா, நம்மளுடைய புராணங்களோ இதிகாசங்களோ மத நம்பிக்கைகளோ என்ன சொல்லுது, ஒரு மனிதன் கங்கை நதியில் மூழ்கி எந்திரிச்சான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய பாவங்கள் முற்றிலுமே விலகி போயிடுது அவனை விட்டு அப்படின்னு சொல்லுது. ஸோ கங்கை நதியில் மூழ்கி எந்திரித்த அந்த ஒரு மனிதன் தூய மனிதனாக வெளியே வரான். சரி, அப்போ அவனுடைய பாவமெல்லாம் எங்கே போகுது? யாருக்காவது என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்படி தண்ணியிலேயே மிதந்துட்டே இருக்குமா? அவனுக்கு பின்னாடி குளிக்க வந்த மேலே ஒட்டிச்சுன்னா, இல்லை அப்படியே தண்ணியோடு அடிச்சுக்கிட்டே போய் அது ஊர் ஃபுல்லாக போயிட்டுருக்கேன். ஸோ அதை குடிக்கிறவன் பயன்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் அப்படி ஈவனாக ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுதா, இல்லை அப்படி ஏதாவது காற்றுல கரைஞ்சு போயிடுதா? யாராவது இன்றைக்காவது இது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ யோசிச்சதுன்னா என்றைக்காவது உங்களுக்கு அந்த பதில் கிடச்சிருக்கா? கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கு உண்டான வீடியோ தான் அதற்கு உண்டான பதிலாக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்படி இந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய மற்ற சேனல் என்டி டாக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் பாடஸ்தரோட கிளாஸ் டீட்டெயில்ஸ், அதாவது வாசியோ கிளாஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட். அண்ட் there is a shout out. என்னுடைய குரு டாக்டர் டி சந்தானகிருஷ்ணன் மற்றும் அவருடைய மனையாள் டாக்டர் டி திவ்யா, ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு யூனிஃபைட் டுட்டோரியல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ரன் பண்ணுறாங்க, யூடியூப் சேனல். ஸோ அதில் அந்த ஷேர் மார்க்கெட் அதனுடைய ஸ்பெக்குலேஷன்ஸ் பற்றியெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க சொல்லித்தராங்க. அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக சொல்லித்தராங்க, மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக, காமர்ஸ் ரிலேட்டடாலாம் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சொல்லித்தராங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷன்ஸ் பண்ணி, அதாவது இவர் ப்ரெடிக்ட் பண்ணி சொன்ன ஸ்பெக்குலேஷன்ஸில் சக்ஸஸ் ஆனவங்களுடைய அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் அவங்க தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும், ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு சின்ன ஷவுட் அவுட். என்னுடைய குரு இல்லையா, ஸோ அதனால் ஸோ இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூனிஃபைட் டுட்டோரியல் சப்போர்ட். ஸோ விருப்பம் இருக்கவங்க தாராளமாக அதையும் போய் பார்க்கலாம். அண்ட் சார் அண்ட் மேம், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் க்ரோத். ரைட். சரி, இன்றைக்கி நம்ம கதைக்குள்ளே போவோம். காசி மாநகரம். ஸோ சீன் ஓப்பன் பண்ணுறோம். எல்லோரும் எப்படி கற்பனை பண்ணிக்கணும்னா, காசி மாநகரம், சரிங்களா? அப்படி கோயில், அந்த படித்துறை, கங்கை நதி அப்படிலாம் இருக்குது. ஸோ அந்த சீன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு சன்னியாசி அந்த காசி மாநகரில் அப்படி நடந்து போயிட்டுருக்கார். ரைட். இந்த அந்த சன்னியாசியினுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா, கங்கை நதியில் போய் நீராடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் அவர் அப்படியே போயிட்டுருக்கார். அப்போ போகும்பொழுது கங்கை நதி அவரை பார்த்துட்ருக்கான். என்னென்னா, ஆஹா, ஒரு சன்னியாசி நம்மக்கிட்ட நீராட வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் அந்த கங்கை நதி ஆவலாக அந்த சன்னியாசியை பார்த்துட்டு இருக்கும் பொழுது, கரெக்டாக அந்த சன்னியாசி அந்த படித்துறைக்கு போய் இப்படி நின்று அந்த தண்ணியை பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது மனித கழிவுகள் நிறைய அந்த தண்ணியில் அப்படியே மிதந்துட்டுருக்கு. நம்ம மாலில் குப்பை ஓடுறதுக்கு சொல்லியே தரணும். அப்போது நிறைய அப்படி மிதந்துட்டு இருக்கும்பொழுது ஒரே கருமை நிறத்தில் ஒரு மாதிரி சாக்கடை மாதிரி இது இருக்கும்போது துர்க்கந்தம் வேறு வீசுது. அப்போது அந்த சன்னியாசிக்கு ஒரு எண்ணம், ஏற்கனவே மனிதர்களுடைய பாவத்தை கரைச்சி கங்கை நதி இப்படி இருக்குது, இதில் எச்சா மனிதர்களுடைய கழிவு மிதந்துட்டுருக்கே, ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீருக்குள்ளே இறங்குறதுக்கு ஒரு மனசு ஒவ்வொல. அப்போது ஒரு மாதிரி ஒரே சங்கடத்தோட, சரி வேண்டாம்ப்பா, குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி போயிடுறாரு. போகும்பொழுது கங்கை நதிக்கு ஒரே மன வருத்தம். அடடா, ஒரு சன்னியாசி குளிக்க வந்தாரே, அது முடியாமல் போச்சே, இப்படி மனிதர்கள்லாம் போகிறாங்க, ஒரு முற்றும் திறந்த ஒரு ஞானி வர முடியலையோன்னா அதுக்கு ஒரு மன வருத்தம். இருந்தாலும் அதை ஏன்னு கேட்கணும், அவரை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தில் அந்த தேவதையினுடைய உருவத்தை விட்டுட்டு ஒரு சாதாரண ஒரு பெண்ணினுடைய உருவத்தை எடுத்துகிட்டு அந்த கங்கை நதி அவரை போய் பேசுகிறாங்களாம். பேசும்பொழுது என்ன கேட்குறாங்க, ஐயா, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வர்றதை நான் பார்த்தேன், ஆனால் ஏன் இந்த குளிக்காமல் நீங்கள் திருப்பி போனீங்க, இதுக்குண்டான விளக்கம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரிம்மா, இந்த ஒரே அழுக்கும் உதாமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது அப்படின்னொன்னே, இல்லை இந்த கழிவுகள் இருக்குது, அது உண்மைதான், நீங்கள் வேற ஒரு இடத்துல கூட குளிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி பாவங்கள் கங்கை நதியில் தங்கிறது கிடையாது. இந்த கங்கை நதி ஓடிட்டே இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ அந்த பாவங்கள் இருந்தாலுமே அது ஓடி புது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தண்ணி விலகி போய் கடலில் போய் சேர்ந்துடும். அதனால நீங்கள் இங்கே பாவம் இருக்கவே இருக்காது. எந்த மனிதர்கள் இப்படி குளிச்சுட்டு வெளியே போனாலும் அந்த பாவம் போயிடும், நீங்கள் போய் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, இப்போ நீ என்ன சொன்ன, இது போய் கடலில் சேர்ந்துடும் இல்லையா, அப்போ கடலில் குளிக்கிறவனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். அப்போ இதற்கு பதில் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ட்டு அவர் வெறுக்கு நடந்து போகிறார். போய் அந்த கங்கை நதியும் கடலும் சந்திக்கக்கூடிய இடம்.
அந்த இடத்துக்கு போய் நின்றுட்டு கடல் அரசனை கூப்பிட்றார், இங்கே வாப்பா அப்படின்னொன்னே, ஒரு முனிவராச்சே, நம்ம புராணங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே பவர்ஃபுல்லான ஆட்கள்னு. அப்போ அவர் பார்த்தோன்னே கடல் அரசனும் அந்த மனித உருவம் எடுத்துக்கிட்டு அவர் முன்னாடி வந்து கைகூப்பி இப்படி வந்து நின்னோன்னே, சொல்லுங்க முனிவரே அப்படின்னொன்னே, என்னப்பா இவங்களுடைய பாவமெல்லாம் வந்து உங்கள்கிட்ட தான் ஏதோ கலக்குதுன்னு சொல்கிறாங்க, அப்போ உங்கள்கிட்ட குளிக்கிறாங்களே அவர்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பாவம் ஒட்டிக்காதா, நீ என்ன பதில் சொல்கிறதுக்கு அப்படின்னொன்னே, இல்லைங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஏன்னா சூரிய தேவன் இருக்காரு, இந்த நீரை எல்லாத்தையும் ஆவியாக மாற்றி மேலே அனுப்பிச்சி விட்டுறாரு, அதனால அந்த பாவங்களும் அப்படியே போயிடுது, எங்கிட்டையும் எந்த பாவங்களும் தங்குவதில்லை, ஸோ இதில் குளிக்கக்கூடியவர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் வருவதில்லை அப்படின்னு. அப்படியா, சரி சூரியதேவா நீ வா அப்படின்னு அவரும் வந்து ஒரு அட்டண்டன்ஸை போடுறாரு. என்னமோ இந்த மாதிரி சொல்கிறாரு, அப்போ பாவமெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கா, நீ தான் ஒளி கொடுக்குறாச்சு, அப்போ அந்த ஒளியிலேருந்து மக்களுக்கு பாவம் வந்து சேர்ந்துடாதா அப்படின்னோன்னா, இல்லை ஐ எம் மீடியேட்டர், இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் இப்படி அது ஆவியாக மாற்றி இப்படி வர அங்கே இருக்கிற மேகங்கள்லாம் டபால்னு அட்டாக் பண்ணி அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க, ஸோ இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அந்த ஒரு ப்ராசஸுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு அவர் வந்து எஸ்கேப் ஆகிடுறார். மேகங்களே நீங்கள் வாங்க அப்படிங்கிறார் அடுத்தது. அப்போ மேகங்கள் வந்தோடனே, என்னப்பா உங்களுக்கே கொஞ்சம் கூட ஒரு அசிங்கமாக இல்லையா, என்ன இது பண்ணுறீங்க, இந்த பாவங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வாங்கி சேர்த்து இது பண்ணிகிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு இது கொஞ்சம் மனசு உறுத்தலாக இல்லையா அப்படின்னொன்னே, அவங்க மேகங்கள்லாம் என்ன சொல்லுதான், ஐயா எங்களுக்கு விட்ட கடமையை நாங்கள் செய்கிறோம். என்ன, ஒரு வண்டி வச்சுருக்கிறான் ஒரு முதலாளி, அந்த வண்டி மேலே பாவ மூட்டை ஏற்றுறானா புண்ணிய மூட்டை ஏற்றுறானா அந்த வண்டி பார்க்கறதில்ல, அந்த வண்டி என்ன பண்ணுது, முதலாளி வண்டி ஓடினா வண்டி ஓடும், அவ்வளோதான், அதனுடைய தொழிலை அந்த வண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுபோலவே நீர் எங்ககிட்ட வர்றது அது பாவத்தோடு வருதா புண்ணியத்தோடு வருதான்னு எங்களுக்கு தெரியாது, அதை வாங்கி வச்சுக்கிட்டு தக்க சமயத்தில் அதை வந்து கீழே தள்ளுறது அப்படிங்கிறது எங்களுடைய வேலை, நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மேகங்கள் எல்லாம் உள்ளே சேர்ந்து எல்லாம் வந்தோன்னே, இந்த நீரெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தோன்னே இமயமலைச்சாரலுக்கு போகிறோம், அங்கே குளிர்வான ஒரு சூழ்நிலை வந்தோன்னே அந்த நீர் எல்லாத்தையும் கீழே கொட்டிடுறோம். அப்போ கொட்டப்பட்ட நீர் எங்கே போகுது அப்படின்னு கேட்டால் மறுபடியும் கங்கை நதிக்கு வருது. இப்போ திருப்பியும் அவர் கங்கை நதிக்கு வந்தோன்னே ஒரு ஒரே குழப்பம். திருப்பி கங்கை நதிக்கு வந்தோன்னா அந்த பெண் ரூபத்தில் கங்கை அங்கே வந்து கேட்குறோம், உங்களுடைய சந்தேகம் தீர்ந்துதா, இப்போ நீங்கள் குளிக்க வரலாமா அப்படின்னொன்னே, அவர் எனக்கு சுத்தமாகவே இல்லை சாரி எங்கே என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மேகங்கள்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த மழை நீர் விழுந்தோடனே இது எங்கே போகுதுன்னா நிலத்திற்கு வருது. சரிங்களா, இந்த நிலத்திற்கு வந்தோடனே அப்போது நிலம் தான் அந்த இதெல்லாத்தையும் தாங்கி நின்றுட்டு இருக்கா அப்படின்னோடனே உடனே பூமாதேவியை கூப்பிட்றாரு. பூமாதேவியை கூப்பிட்டோன்னா பூமாதேவியும் வந்து நிற்கிறாங்க. என்னம்மா இந்த மழை நீரெல்லாம் விழுகுது, இதிலிருந்து தான் அந்த செடி தழை எல்லாமே வளருது, இந்த செடி தழை எல்லாமே பாவக்கணக்கில் வளருதா புண்ணிய கணக்கில் வளருதா அப்படின்னு கேட்கும்பொழுது பூமாதேவி என்ன சொல்கிறாங்க, இது பாவக்கணக்கில் வளருதா புண்ணிய கணக்கில் வளருதான்னு எனக்கு தெரியலிங்க, இந்த மாதிரி மழை விழுகுது, இதிலிருந்து வரக்கூடிய அந்த செடி தழை எல்லாமே வந்து பூத்து நான் வந்து இது பண்ணி கொடுக்குறேன், அதை எடுத்து மனிதர்கள் சாப்பிட்றாங்க, திருப்பியும் கழிவுகளை எம்எல்ஏயே கொட்டிடுறாங்க, அதை எல்லாத்தையும் கொண்டு போய் நான் கங்கை நதியில் சேர்த்தி விட்டுறேன் அப்படின்னோடனே திருப்பியும் அந்த சைக்கிள் திருப்பியும் இப்போ தான் அந்த கங்கைக்கு மறுபடியும் வர்றார். வந்தோடனே கங்கைகிட்டயே கேட்குறாரு, என்ன எனக்கு சுத்தமாகவே புரியல, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உனக்கே புரியாமல் நீ ஒரு பதில் சொன்னேன், என்னென்னா கடலுக்கு போச்சுன்னு, இப்படியே சுற்றி ஒவ்வொருத்தரையாக கேட்டு கடைசியில் உங்கள்கிட்டயே வந்து நின்றுட்டேன், இப்போ என்ன தான் ஆகுது மனிதர்களுடைய பாவம் அப்படின்னோடனே இந்த சந்தேகத்தை தீர்க்கிற போல் கங்கை நதி வந்து அந்த சாதாரண அந்த பெண் ரூபத்திலிருந்து அந்த தேவதை ரூபத்துக்கு எடுத்துக்கிட்டு, ஐயா நீங்கள் வந்து இதை நினச்சி கவலைப்படணும்னு அவசியமே இல்லை, ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முற்றும் துறந்த முனி, உங்களுக்கு இந்த மனிதர்களுடைய பாவங்கள் எந்த வகையிலையுமே பாதிக்கப்படுவதே கிடையாது. உண்மைதான், இந்த பாவங்கள் எல்லாமே சுற்றி கடைசியில் நிலமகளுக்கு போய் நிலமகளிலிருந்து எனக்கு வந்து சேர்ந்துருது. இது எப்படி கழியுது அப்படின்னு கேட்டால், உங்களை போல இருக்கக்கூடிய இந்த முற்றும் துறந்த ஞானியர்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இந்த மாதிரி நீராடும் பொழுது எங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய பாவம் உங்களை அண்டாமல் உங்களுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுடைய அந்த புண்ணிய கணக்குனால இந்த பாவங்கள் எல்லாமே முற்றிலுமே அழிஞ்சு போயிடுது. அப்படியே அது எங்கேயுமே போகிறதில்ல, அது முழுசுமே அழிஞ்சு போயிடுது. இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை உணவாக உண்டு இந்த நிலத்தில் வாழும் பொழுது நீங்கள் சிரிக்கக்கூடிய சிரிப்பும் நீங்கள் வாழக்கூடிய மகிழ்ச்சியான அந்த ஒரு வாழ்க்கையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த தபோ நிலையும் இந்த பூமாதேவியை முழுசும் அப்படி கம்ப்ளீட்டாக புண்ணியமாக மாற்றிடுது. இப்படித்தான் நிலமகளும் நானும் வந்து தூய்மை அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. அதனால் முற்றும் துறந்த சன்னியாசியான நீங்கள் இதை போல் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கொள்ளாமல் நிலத்திலையும் சரி நீர்லேயும் சரி தாராளமாக இதற்கு உண்டான அந்த ரிசோர்ஸஸை நீங்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் உங்களை கைகூப்பி வணங்குறேன், நீங்கள் தாராளமாக எங்கிட்ட வந்து அந்த நீராடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களாம். அப்போ தான் அந்த முனிவரனுடைய சன்னியாசியினுடைய மனம் தெளிந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீராட போகிறாராம். ஸோ இப்படி தான் வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறது இந்த முற்றும் துறந்த ஞானியர்களும் சன்னியாசிகள் மூலமாக கழிகிறது அப்படின்னு இருக்குது.
இப்போ இந்த கதைக்கு இது கதையை ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு பின்னதாக ஏதாவது ஒரு மறைபொருள் அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால், என்னுடைய ஒரு அறிவை கெட்டினார் போல் ஒரு விஷயம் சொல்கிறேனே. என்ன அப்படின்னா, காசி மாநகரம் அப்படிங்கிறது நம்மளுடைய புருவமத்தி. அதில் இருக்கக்கூடிய அந்த கங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய அமிர்தம். சரிங்களா? இப்போ இந்த பாவக்கணக்கு அப்படிங்கிறது வந்து கடலில் போய் சேருது அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த பாவக்கணக்கு தான் அந்த கடல், நம்மளுடைய பிறவி கடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதிலிருந்து அந்த பிறவி கடலை வந்து வத்த வைக்கிறது எதுன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சூரியக்கலை. ஏன்னா சந்திரன் தேய்ந்து மதி தேய்ந்து சூரியன் ஓங்க, அதனால தான் நம்மளுக்கு அந்த அமிர்தம் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இது இந்த யோக முறையில் வரும். இதில் இந்த மேகங்கள் யாருன்னு எனக்கு புரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இது எங்கே போகுது? நிலத்திற்கு போகுது. நிலம்னா என்ன? நம்மளுடைய உடல். இந்த உடல் அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தில் பிருத்திவியினுடைய தத்துவம், நீர் நிலத்தத்துவம்னு சொல்லக்கூடியது உடல். இந்த உடல் மறுபடியும் அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு எங்கே போகுது? கங்கை நதி. காசிக்கு போய் கங்கை நதிக்கு போகுது. ஸோ இந்த சைக்கிள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் பிறப்பிறப்பான சுழற்சிக்குண்டான அந்த சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்குது. இதிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு யார் வர்றான்னு கேட்டால், தெளிந்த நல்ல ஒரு குரு. இந்த குருன்னு சொல்லக்கூடியது நீங்கள் மனதாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய தெளிந்த நல்ல ஒரு குருவாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாவக்கணக்கிலிருந்து நமக்கு எப்படி விமோச்சனம் கிடைக்கிது, இந்த பிறப்பிறப்பான இந்த சுழற்சியிலிருந்து நம்மளுக்கு எப்படி விமோச்சனம் கிடைக்கிது அப்படின்னு கேட்டால், ஒன்றா அந்த குரு போல் இருக்கக்கூடிய நம்மளுடைய மனம் தெளிந்தாலோ, இல்லை தெளிந்த நல்ல ஒரு குருக்கிட்ட நம்ம போய் சேர்ந்தாலோ, நம்மளுடைய பிறப்பிறப்பான இந்த சுழற்சி அப்படிங்கிறது முழுசுமே நீங்கி போயிடுது. அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தாத்பரியத்தில் தான் இந்த கதை அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. நன்றி.